சிம்பிள் வந்து வெரி ஈஸி சிம்பிள்ங்க விசில்ன்றது. சும்மா போகும்போது ரோட்டில் க்யூவில் நிற்கும் போது விசில் அடித்து காட்டுறாங்க. 2026க்கு நிச்சயமாக ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. ஏன்னா ஜாதகப்படி பார்த்தா கூட அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. விஜய்ஸ்ல சின்ன வயசுல ஐ திங்க் சைலன்ஸ் இஸ் இஸ் பவர்னு நினைக்கிறேன்ல. எப்பயுமே வந்து இங்கே ப்ராபே இருக்குங்க, சைலன்ஸ் தாங்க பவர். சில பேர் சொல்லியிருக்காங்க சும்மா பேசிக்கிட்டே இருந்து என்னங்க செய்கிறதுன்னு சொல்லி, ஆனால் அவன் சொல்லலை யாருக்கு போட்டோம்னு அதை சொல்ல மாட்டாங்க, அது சீக்கிரட்டாக. இவ்வளோ பேசினா போதாதான். அப்படி இருக்கிற ஒரு 2 இயக்கத்துக்கு நடுவில் இவர் புதுசாக வந்திருக்காரு. இவர் மட்டும் இல்லை, சீமான் கூட புதுசாக தான் வந்திருக்காரு. பட் சீமானுக்காவது அட்லீஸ்ட் பேச்சு திறமையாவது இருக்குது, ஏதோ அவர் பேசுகிறாரு. பட் அந்தளவு கூட இவர் பேச மாட்டார். இவர் பாட்டுக்கு எலெக்ஷன் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்னு சொல்கிறாரு. சர்வசாதாரணமாக டிஎம்கே சொல்கிறாரு. டிஎம்கே இஸ் அ வெரி பவர்ஃபுல் பார்ட்டி. ஆஸ் அ பார்ட்டி இட் இஸ் பவர்ஃபுல். ஆஸ் அ லீடர் ஐ வாஸ் இன் ஏடிஎம். வளர்றது மாட்ட சொன்னேன். இவ்வளோ வந்து உட்காருங்கன்னா அவங்க ரெட்டை வேறு நிற்கிறாங்க இல்லையா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கு. ஃபைட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்னு அவர் சொல்கிறார் விஜய்க்கு. பட் இங்கே பார்க்கும்போது ஃபைட் இஸ் பிட்வீன் பழைய மாதிரியே ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் ஃபைட். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க, மே 4ஆம் தேதி என்ன மாற்றம் இருக்கும்? இந்த ஆஃப்டர் த போல் தேர் ஆர் சான்சஸ். எதுவுமே 50-50லாம் கொடுக்கக்கூடாது. இட் கேன் பி 80 to 90. மாற்றத்துக்குன்னு சொன்னோன்னு தான் உங்களுக்கு தெரியுமே யாருக்கு மாற்றம்னா என்ன. ஏடிஎம்கே தான் மாற்றம், டிவிகே தான் மாற்றம். நான் இப்போ அப்போவே தீர்மானம் பண்ணிட்டேன், இது எல்லாம் ஒரு இதை 4 முனை போட்டியே இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த தமிழ். எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த டைமில் ஐ திங்க் த ரைட் பர்சன் டு இன்டர்வியூ. ஏன்னா எப்பொழுதுமே அவர் வந்து என்னதான் நெத்தியடி கேள்விகளாக இருந்தாலும் அதற்கான நெத்தியடி பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். திரு தத்தோ ராதாரவி சார், அவரோட ஒரு அழகான நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம், நான் நல்லா இருக்கேம்மா. லாஸ்ட் இன்டர்வியூ நம்ம எடுத்ததே பயங்கர வைரலாக போயிடுச்சு. இது தேர்தலுக்கு அப்புறமா நேர்காணல் அப்படின்னும் போது என்னோட முதல் கேள்வியை வந்து உங்களோட கடமையை முடிச்சிட்டிங்களா சார்? ஜனநாயக கடமையை முடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ நேரில் போய் ஓட்டு போடும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது? எனக்கு ஷாக்கிங் வந்து எங்கள் பூத்தில் வந்து இவ்வளோ பெரிய க்யூவே முதல்ல நின்னதில்லை. பெரிய க்யூ. நான் என் ஒய்ஃபு என் பையன் எல்லோரும் போய் போட்டோம். இது பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 11 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போனோம். பயங்கர கூட்டம். 3 பேர் 4 பேர் ஓட்டு போட்டாலே பெருசு. பட் ஒரு 100 கணக்கில் நின்றுட்டு இருந்தாங்க எங்கள் இதுலேயே. பட் நம்ம போனதுனால சரின்னு வழி விட்டாங்க. ஏன்னா எனக்கு இந்த கால் ஆப்ரேஷனால் நிற்க முடியாதுன்னு சொன்னேன். ஸோ உள்ளே கூப்பிட்டு போய் ஓட்டு போட்டாங்க. வீல் சேர் வேணுமான்னு கேட்டாங்க. வீல் சேர் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்து நடுவில் வீல் சேரில் போனால் அசிங்கமாக இருக்குமே. பட் போய் ஓட்டு போட்டோம். எல்லாருக்குமே ஒரு சைலண்ட்டாக பார்த்து சிரித்தாங்க, வணக்கம் சொன்னாங்க, கை கொடுத்தாங்க. யாருக்கு சார் ஓட்டுன்னு கூட கேட்கல. ஆனால் பட் சில பேர் பசங்க, சின்ன பசங்க எல்லாருமே இவங்களுக்கு போடுங்க, அவங்களுக்கு போடுங்க, அவருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடித்து காட்டினாங்க. பட் போலீஸ் போய் ஸ்டாப் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஏன்னா அது மாதிரி சிக்னல் காட்டக்கூடாது. க்யூவில் நிற்கும் போது, வெளியே நிற்கும் போது கேன்வாஸ் பண்ணுறதே தப்பு. ஏன்னா நான் வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு என்னை பத்திரிக்கையாளர்கள் எவ்வளோ பேர் கேட்டாங்க. அங்கே வந்திருந்த பற்றி நான் சொன்னேன், ஓட்டிங்கன்றது சீக்ரெட் போலி இல்லை, நான் வெளியே வச்சுக்க வேண்டியது எனக்கு குத்திட்டு போயிட்டே இருப்போமே. ஏன்னா போன தடவை ரஜினி சார் மாட்டார், இப்படி தான் குத்துனது தெரிஞ்சு போச்சு. அப்படிலாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை சார், ஜன்னல் வழியாக ஃபோட்டோ எடுத்தேன் சார். நீ எடுக்கிறியோ, ஃபோட்டோ எடுக்கிறியோ, போடுறியோ போடலையோ, அதை பற்றி நான் ஓட்டு போட்டேன், நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். யாருக்கு சார் போட்டிங்கன்னு கேட்டால், நீ என்னை கேட்கக்கூடாத கேள்வி, யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு. பட் நானும் சொல்லக்கூடாத பதில். பாப்பா எப்படி 4th அன்னைக்கு ரிசல்ட் வந்துருமே. அதனால தான் அந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன் சார். பட் எனக்கு என்னென்னா, யூஸ்வலாக இருக்கிற ஒரு எலெக்ஷனோட இந்த வாட்டி வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துல விட்டால் பட் ஓவரால் வந்து 85% ஆஃப் ஓட் வந்திருக்கு. அண்ட் ஐ திங்க் எம்ஜிஆர் சார் பீரியட்க்கு அப்புறம் இது வந்து ஒரு மேசிவான ஒரு ரெஸ்பான்ஸாக எல்லா இடத்துலையுமே இருந்தது. எல்லாருக்குமே அது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. புரட்சி தலைவர் இருந்த காலத்தில் அப்போவே இந்த வேகம் இருந்தது. அந்த வேகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது புரட்சி தலைவர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு. நாங்களாம் திமுக. அப்போ நான் தான் திமுக வரல, நான் திமுகவில் இருந்தேன்.
பட் அப்போவே போய் எங்கள் ஏரியாலேயே இதே மாதிரி தான் அன்போடு தான் இருந்தாங்க எல்லாம் ரைட்டு. என்னை பார்த்துட்டு, ஏன்னா நான் இந்த தெருவுக்காரன் 60 வருஷத்துக்கு மேலே இருக்கேன்னு, அதனால் அதெல்லாம் பார்த்து ரசிச்சாங்க கொண்டாங்க. ஆனால் நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது. நாங்கள் வந்தவுடனே தீர்மானம் பண்ணிட்டோம், எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார். அந்த ஒரு க்ரௌடெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயங்கர ஸ்பீடுனாலும் அந்த ஸ்பீடு இப்போ பார்த்தேன். ஓ, நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ், அதெல்லாம் அவங்கெல்லாம் இல்லாமல் ரெகுலர் ஓட்டர்ஸே இல்லை, வயசானவங்களே கூட ஸ்பீடாக தான் இருந்தாங்க. இப்போ ஒரு அம்மா வந்து ஷி கேம் பை வீல் சேர், அந்த காரில் வந்து இறங்கிக்கிட்டு வந்து அந்த அம்மா சொல்லிச்சு ஓப்பனாக, யாருக்கு ஓட்டு போடணும். போலீஸ் பாவம் அவங்க எவ்வளோ தான் போய் நிறுத்துறது, எத்தனை பேர் போய் நிறுத்துறது, நிறுத்திக்கிட்டு அப்படிலாம் பேசக்கூடாதுமா, சொல்லக்கூடாதுமா, ஆனால் அவருக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி சொன்னாங்க. நான் ஒரு மணி நேரம் உட்காந்தாங்க வெளியே அந்த பிளாட்ஃபார்மில். எல்லா வீடும் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு தான், அப்படி உட்காந்தேன். பட் பெரிய ஒரு மாறுதல் இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓ, ஸோ 2026 ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு இருக்குது. 2026க்கு நிச்சயமாக ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. ஏன்னா ஜாதகப்படி பார்த்தா கூட அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். எனக்கு ஃபோன் பண்ணி நேற்று பேசின ஃப்ரெண்டு வந்து அவர் சொன்னார், நவம்பர் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கன்னு என்ன சொன்னார் உங்களை? ஓ, நான் சொன்னேன், நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படியான்னு கேட்டேன். இல்லை, குரு பகவான் இருக்கார், அவர் பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி ஏதோ சொன்னாங்க. அப்படியா, யாருக்கு சொல்கிற இதுன்னு கேட்டேன். பொதுவாக சொல்கிறேன், அப்படியே எடுத்துக்கங்கன்னு சொன்னார். சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, இப்படி இது வருமோ அது வருமோன்றதுக்கு பயப்படுறாங்க, சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. பட் இது டெஃபினட்டாக ஒரு கூட்டணி ஆட்சி வரும், மேலே வரும்போது எல்லோரும் கொலாபரேட்டடாக வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. வந்தால் சோலோவாக வரணும், ஏன்னா பார்க்கறதுக்கு தெரியுது. சரி, இப்போ சோலோவாக இருக்குது. ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ன பிறகு ஒரு விஷயங்கள் நடக்குமா? நிறைய பேச்சுவார்த்தைகள் இன்னமும் போயிட்டுருக்கு. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது டிவிக்கேவே ஒரு வின்னிங் இதில் இருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் வர மாதிரி ஒரு பிறகு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அங்கே வந்து என் மாப்பிள்ளை இருக்கார், அவர் செங்கோட்டையெல்லாம் இருக்கார். அவங்கெல்லாம் வந்து தேர் ஆர் மச் மோர் சீனியர்ஸ் இதில் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ தே நோ வாட் இஸ் வாட். புஷி ஆனந்தை விட இல்லை இன்னொரு தம்பி பேருன்னா ஒரு ஆதவார்னு, அவரை விட அட்மினிஸ்ட்ரேஷனில் இவர் புரட்சி தலைவர்கிட்டே இருந்து பார்த்தவர். அதனால் அவருக்கெல்லாம் நல்லா தெரியும் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா சோமண்ண வேறு இருக்கார், பழைய எம்எல்ஏ இருக்கார், ஏதோ அந்த பக்கம் எங்கேயோ நின்னார் போல இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஒருவேளை இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஈஸி, செட் பண்ணுறதுக்கு ஈஸி. ஓகே. பட் அப்படி இல்லைன்னா ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. அது முதல்ல டிஎம்கே வரும்போது இவர் தான் மினிஸ்டர் வருவார்னு சொல்ல முடியாது. எஜுகேஷன் மினிஸ்டர் மட்டும் நான் நினச்சேன் நாவலர் வருவார்னு. அப்போவே சொல்கிறேன், 67லேயே சொல்கிறோம் நாவலர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே படித்தவர், அவர் திராவிடத்தில். அப்போ அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். அண்ட் இஸ் எ வெரி ஸ்ட்ரிக்ட் மேன் வேறு. அதனால் அப்போ சொல்ல முடிஞ்சுது சில பேரை, இப்போ சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, செங்கோட்டையன் ஏன்னு சொல்கிறேன்னா பேர் சொல்லி சொல்கிறேன், நல்ல டைமுக்கு அவர் அங்கே சப்போஸ் டிவிக்கே வந்துருச்சுன்னா அங்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஆளுங்களை போடுறதுக்கோ அவர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இல்லை என்ன சார், நீங்களே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபார்ம்டாக பேசுகிற மாதிரி இருக்குது இந்த வாட்டி மாற்றம் அப்போ இருக்கோன்ற மாதிரி. ஏன்னா நடுவில் வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்தது, சில விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது இது ஓட்டாக மாறுமா அப்படின்னு. நம்ம பூத்தில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிற ஒரு ட்ரெஸ் கோடோடு வந்து ஓட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வாட்டி பார்த்தோம். நிறைய விஷயங்கள்ங்க. ஒன்று சிம்பிள் வந்து வெரி ஈஸி சிம்பிளுங்க. விசில்ன்றது சும்மா போகும்போது ரோட்டில் க்யூவில் நிற்கும் போது விசில் அடித்து காட்டுறான். எனக்கு விசில் அடித்து காட்டும் போது அப்பா விசில் ஏன் அடித்து காட்டுறான், தவிர எப்படி அடிக்கிறான், நல்லா அடிக்கிறான் விசில், என்னோட பிரமாதமாக அடிப்பான் அவங்க. நான் ஒன்றுமே கண்டுக்கலை, அதெல்லாம் செய்யக்கூடாதுரா, க்யூவில் நிற்கும்போது தப்பு அதுன்னு சொன்னேன். அது தப்புன்னு நான் சொல்கிறேன்ல, அப்போ விசிலிங் சவுண்ட் கொடுக்குறது தப்புன்னு சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் எ குட் குவைட் ஃபெலோ. ஆனால் ஒன்றும் பெரிய பூகம்பமே ஏற்பட்டால் கூட அதிர மாட்டான் அந்த ஆள். விஜய் இஸ் லைக் தட்.
சின்ன ஐ வயசுலேருந்து திங்க் சைலன்ஸ் இஸ் பவர்னு நினைக்கிறேன்ல நீங்க சில பழகின டைமில் வரைக்கும் கேக்குறீங்க. எப்பயுமே வந்து இங்கே ப்ராபப்பே இருக்குங்க, சைலன்ஸ் தாங்க பவர். வெற்றி சூட்சமம்னு போட்டிருக்கோம் பாருங்கள், சுவாமிஜி எங்களுக்கு சொன்னதே வந்து சைலன்ஸ் இஸ் பவர். எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ பவர், எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பவர் இல்லை. போதுங்க வளவளன்னு பேசி ஈஸி கேட்டதெல்லாம் போதும்னு அளவுக்கு சில பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பேட்டி பார்த்தேன் நான். சில பேர் சொல்லியிருக்காங்க, சும்மா பேசிக்கிட்டே இருந்து என்னங்க செய்கிறதுன்னு சொல்லி, ஆனால் அவன் சொல்லலை யாருக்கு போட்டோம்னு அது சொல்ல மாட்டாங்க, அது சீக்கிரட்டாக. இவ்வளோ பேசினா போதும், அதான் கணக்கு எடுத்துக்க மாட்டோம். பட் ஒன் திங், எதுவாக இருந்தாலும் பாப்புலரைஸ்டு, அதாவது ஜெயிச்சா என்ன செய்யணுமோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இருக்கிற ஒரு 2 இயக்கத்துக்கு நடுவில் இவர் புதுசாக வந்திருக்காரு. இவர் மட்டும் இல்லை, சீமான் கூட புதுசாக தான் வந்திருக்காரு. பட் சீமானுக்காவது அட்லீஸ்ட் பேச்சு திறமையாவது இருக்குது, ஏதோ ஒரு பேசுகிறாரு. பட் அந்தளவு கூட இவர் பேச மாட்டார். இவர் பாட்டுக்கு எலெக்ஷன் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்னு சொல்கிறாரு. சர்வசாதாரணமாக டிஎம்கேவை சொல்கிறாரு. டிஎம்கே இஸ் a வெரி பவர்ஃபுல் பார்ட்டி. ஆஸ் அ பார்ட்டி இட் இஸ் பவர்ஃபுல், ஆஸ் அ லீடர் பவர்ஃபுல்லான்னு கேட்குறாங்க ஒரு சிலர். நான் சாரி சார், நீங்க கேக்குறீங்களோன்னு நினைச்சிட்டு. இல்லை, நாங்கள் எனக்கு எதுக்குமே இது, எனக்கு என்ன ஸ்டாலின் ரொம்ப வேண்டியப்பட்டவர், ரொம்ப வேண்டியப்பட்டவர். சார் நான் உங்களை ஒன்று ஓப்பனாக கேட்குறேன் சார். இப்போது நிறைய இடத்துல அவர் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாக்காரங்க கூத்தாடிங்க அப்படின்ற விமர்சனம்லாம் முன்னாடி வந்தது இல்லையா? இப்போ எனக்கு என்னன்னா உங்கள் கூட வந்து ஸ்டாலின் சார் நடிச்சார் இல்லையா? என்னுடைய ஸ்டாலின் நடிச்சிருக்காரு. இப்போ உதயநிதி சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஐ திங்க் அங்கே உதயநிதியும் என்னோட நடிச்சிருக்காரு, மனிதன் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி விமர்சனங்கள் அவர் மேலே ஒரு டைமில் வைக்கப்பட்டது இல்லையா? இன்னைக்கு வந்து எல்லாமே மாறுற மாதிரி. இதெல்லாம் நீங்கள் வைக்க 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 ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் விஜய். இது எப்பயுமே இல்லாதது சொல்லணும். இப்போ இவர் கூட நம்ம பிடிஆர் பழனிவேல்ராஜன் சார் கூட சுந்தர் சியை பார்த்து கூத்தடிப்பாருன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அவர் அப்படி சொல்லியிருக்காருன்றது சொன்னாங்க எல்லாருமே, பதில் சொல்லும் போதே சொன்னாங்க. அப்படி பார்த்தா அவங்களுடைய தலைமையே எல்லாமே சினிமாலேருந்து வந்தவங்க தானே. சிஎன்ஏவை சினிமாவில் நடித்தவர் தான், நாடகத்தில் நடித்தவர் தான். ஓரிரவு நாடகம் யார் எழுதுனது? அவர் தான் எழுதினார். அப்புறமா கலைஞர் பார்த்திங்கன்னா எவ்வளோ படத்துக்கு, 20 உள்ளதுலேருந்து நிறைய படத்துக்கு வசனம், பராசக்தியில் வசனம் எழுதியிருக்காரு, சினிமாவில் இருந்தவர் தான். அதனால் அந்த கூத்தடின்ற சொல்லியிருக்கக்கூடாது. இவரை பார்த்து பிராண்ட் பண்ண மாதிரி சொல்லக்கூடாது. இவர் மாதிரி இருந்தவர் தான் புரட்சி தலைவர், நடிகராக தானே வந்தார். ஆனால் எஸ்ஏசிஎன்கிட்ட பேசின மாதிரி சோபமா வந்து எனக்கு ரிலேட்டிவ் ஆவாங்க. எஸ்ஏசிஎன்கிட்ட பேசுன மாதிரி பேச மாட்டேன். இட்ஸ் அ டேலண்டட் ஃபேமிலிங்க. அதில் வந்து ஜூஸ் தானே அவர் குவைட்டாக இருக்கார். என் மாமன் சொல்லுவான் அவரை பற்றி. ஏன்னா அவரும் ஒன்றா படிக்கல, அவர் சீனியர், 1 இயர் சீனியர், என் பையன் 1 இயர் ஜூனியர், ஒரே ஸ்கூலில் படித்தவங்க தான். அதனால் அவன் சொல்லுவான் நிறைய இவரை பற்றி. அவரை பற்றி தப்பாக சொன்னால் ஒத்துக்க மாட்டான் என் மாமன். ஸோ உங்கள் வீட்டிலே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் போல இருக்குது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. இந்த சிவராஜ் சத்யராஜ் மாதிரி அதானே சொல்ல வரீங்க? இல்ல அதுதான் சார், எல்லார் வீட்லயுமே அது நடந்திருக்கு. அதனால தான் நான் ஓப்பனா இந்த கேள்வியை வைக்கிறேன். ஏன்னா ஓட்டு போட்டதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து போட்டுருங்க அப்படின்னும் பொழுது அஃப்கோர்ஸ் அங்கேயே வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க இப்போ சத்யராஜ் சார் எடுக்க முன்னாடி அதுக்கு கண்டிப்பா நம்ம பேசணும். பட் அதுக்கு முன்னாடி என்னன்னா, எனக்கு சுந்தர் சி சாரும் இப்போ பிடிஆர் சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து அந்த இடத்துல டஃப் கொடுப்பாரா சார்? அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கே கொடுப்பாருங்க. அவர் நிற்கிறது ரெட்டை இலையா தானுங்க. ரெட்டை இலை இஸ் வெரி ஃபேமஸ் இன் மதுரை. அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் ஏன்னா நம்ம மதுரையை பார்த்ததுனால சொல்கிறேன், மதுரை இஸ் வெரி ஃபேமஸ். புரட்சி தலைவர் காலத்துலேருந்தே ரெட்டை இலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம், ஸ்ட்ராங் ஹோல்டு அது இடம். அவர் எப்பயுமே அவர் ஆரம்பித்தா அவருக்கு லெக்க அமைஞ்சது. சிலது இடைத்தேர்தல்னு ஒன்று வந்துச்சு, அதில் திருமங்கலம் தொகுதியில் மாயத்தவரை நிற்க வச்சார். அப்போ திருமங்கலம் தொகுதி இல்லை திண்டுக்கல் தொகுதி ஏதோ ஒரு நிற்க வச்சு, திண்டுக்கல் தொகுதி தான் நிற்க. அப்போ புரட்சி தலைவர் சொன்னார், நான் ஜெயிச்சா, அப்போ நாங்கள்லாம் டிஎம் கேட்டாங்களாம், நான்லாம் டிஎம் கேட்பேன், நான் ஜெயிச்சா மன்னன், தோற்று விட்டால் நாடு ஓடின்னு சொன்னார். ஐயோ இங்கே நின்னோம்னா நம்ம மாட்டிக்குவோம் போலடான்னு பார்த்தா எங்கள் மாமா தான் நின்னார். அவர் மாயத்தவர், அவர் ஜெயிச்சிட்டார். ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே அவர் வின் பண்ணிட்டார். அது வந்து எல்லாருக்குமே ஃபீல் ஆகிடுச்சு, கேக் வாக் ஃபார்
புரட்சி தலைவர். அப்படி இருந்து கூட அந்த எலெக்ஷன் வந்து ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது ஒரு ஃபோர்ஸோடு இருந்தது. அந்த ஃபோர்ஸை பார்த்தோம். அந்த அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஃபோர்ஸையும் பார்க்குறோம். ஓகே, நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஏன்னா பார்க்குறோம்னு சொன்னால் பூரல் ஆகிடுதா, எல்லாரையுமே இழுத்து விட்ட மாதிரி ஆகிடும். சார் இப்போ எனக்கு என்னன்னா இன்னொரு விமர்சனமும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வைக்கப்படுறது என்னன்னா, நிறைய இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. எங்கே திரும்பினாலும் ஒரு சைடு, நம்ம இப்போ சத்யராஜ் சார் பற்றி பேச நினைக்கிறோம், ஒரு சைடு சத்யராஜ் சார், பிரகாஷ் ராஜ் சார், எல்லாருமே எல்லா சைடுமே நம்ம ஒரு லிஸ்டே போடலாம் போல. என்ன ஃப்ரம் சினிமா டு பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா? எனக்கு அது ஃபீல் ஆச்சு இல்லை இந்த வாட்டி எனக்கு. ஏன்னா பிரகாஷ் ராஜ் சாருடைய தொகுதி வாரியாக பார்த்துக்குவோம். அவர் வந்து கர்நாடகா, தோ ஹீ இஸ் நாட் அ கனடிகா, கர்நாடகாலேருந்து வந்தவர். இஸ் நாட் அ கனடிகா, இஸ் ஃப்ரம் கர்நாடகா வந்தவர். அப்புறமா ஆந்திராவில் அவர் வெரி பாப்புலர் ஆர்டிஸ்ட், அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. தமிழ் பிரமாம பிஸியானார். அப்புறம் அங்கேருந்து ஆந்திராவுக்கு போனார், அங்கேயும் பிஸியானார். வேறெவர் ஹி கோஸ் ஹி பிகம்ஸ் பிஸி. அதனால் அவர்லாம் வந்தது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. இதுக்கு மேலே ஏன் இவங்கெல்லாம் வரணும் இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ விடிவி கணேஷ் கூட மேடையில் பேசியிருக்காரு. ஆமாம், பேசியிருக்காரு அவர். ஆனால் அவர் ஜென்ரலாகவே சாதாரணமாக பேசுவார். பட் இப்படி அரசியல் ரீதியாக தொட மாட்டாங்க யாரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்க. மேடையில் பேசுகிறவங்கெல்லாம் அப்போ ரெகுலராக பேசுனவங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் காணோம். யார் சார்? வாகை சந்திரசேகர் எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம். நாங்கள்லாம் மேடையிலே பேசினவங்க, மேடையிலே இருந்தவங்க. எங்கள் பேச்சில் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப ரஃபியனாக இருக்கும். சில டைமில் என்னது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தது. பட்டு இந்த தடவை விஜய் வந்ததுனால என்னாச்சுன்னா, நிறைய பேர் சினிமாளுங்க எதிர்த்து பேசணும்னு பொசிஷனுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை தேவர் புஷ்டா சொன்ன மாதிரி சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எல்லாம் இவங்களெல்லாம் தள்ளியிருக்காங்கடா, தள்ளினதுனால தான் வந்து பேசணும்னு சொன்னாங்க. அப்படி இருக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு வேளை. ஆனால் அவுட் அண்ட் அவுட்டாக வந்து பேசுனாங்க சில. அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். ஆமாம், சத்யராஜ் அவன் ரொம்ப பிரெய்னி ஃபெல்லோ. அவன் வந்து பட்டும் படாமல் தான் இருப்பார் எதுலேயுமே. சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கும், ஆனால் பட்டும் படாமல் இருக்கும். இப்போ நாங்களாக இருந்தோம்னா தெரியும் உங்களுக்கு யாருக்கு பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன்னு தெரியும். பட் அவர் இது வந்து அவ்வளோ இருக்காது. பட் மாப்பிள்ளெல்லாம் வந்து ஒருவேளை பொண்ணு இப்போ டிஎம்கேல இருக்கிறதுனால அவர் ஒருவேளை அப்படி பேசியிருப்பார். பட் பையன் வந்து எதிர்த்து பேசுகிறான், அதுதான் ஆச்சரியமாக. சரி, எதிர்த்து பேசலாமல் அவர் போஸ்டெல்லாம் போட்டார். ஆமாம், ஸோ இப்போ அதாவது ஓட்டிங் அன்னைக்கே வந்து போஸ்டெல்லாம் இருந்தது சிபி அவர்கள்கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்டாக அடிக்கும் பொழுது இது எல்லாருக்குமே நிறைய மாற்றமாக ஃபீல் ஆச்சு இந்த வாட்டி. இன்னும் இந்த சைடில் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களே நீங்கள் சொன்ன மாதிரியே அப்போ அங்கே என்ன நடந்தது, ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள், இவ்வளோ ஓப்பனாக? ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது, மே 4ஆம் தேதிக்கு பிறகு தான் என்னன்றது தெரியும். பட் இப்போவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லாருமே இறங்கி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது நாளைக்கு ரிசல்ட் ஒரு வேளை மாறுச்சுன்னா என்ன ஆகும் சார்? ஒன்றுமே ஆகாது. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. யாருக்குமே போய் குறுக்க பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து என்னை யாரும் குறுக்காட்ட முடியாது. நீங்கள் இந்த படத்தில் தான் நடிக்கணும், இந்த படத்தில் தான் நடிக்கணும்னு சொல்ல முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இப்படி தான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் பேண்ட் போடக்கூடாது, சட்டை போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ரெகுலராக ஆகிற மாதிரி ஆகிட்டே இருக்கும். மாறுதல் வந்தால் சொல்கிறேன், மாறுதல் இல்லைன்னா ரெகுலராக இருக்கும்ன்றது வேறு. அப்போவும் ரெகுலராக தான் இருக்கும். லைஃப் வில் பி ரெகுலர். ஒன்லி திங் மைண்ட் செட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓ ஜெயிச்சிட்டாங்களா, அது ஒரு நாள் கொண்டாட்டம். யாருக்குமே மாறுதல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கொண்டாட்டம். ராதா ரவி சார் பொறுத்த வரைக்கும் மாறுதல் வேணுமா? இல்லை, எனக்கு வந்து எதுவுமே போர் அடிக்கலைங்க. எனக்கு பழைய ஆளுங்களுக்கு ஓட்டு போடுறதுனால ஓட்டு போடுவேன். புதுசாக என் ஓட்டை நான் யாருக்கு போட்டேன்னே சொல்லலையே இது வரைக்கும். அதை நானும் கேட்கலையே சார், அது சீக்ரெட். ஆமாம், அது வி ரெஸ்பெக்ட். ஆனால் அந்த மாறுதல் வந்தால் நல்லா இருக்கும் நிறைய விஷயத்துக்குன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதனால ராதா ரவி சார் இல்லை, அது எனக்கு ஃபீல் ஆச்சு. கோடம்பாக்கத்துலலாம் கொஞ்சம் விக்ரஸாக இருந்ததுன்றது நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா ராதா ரவி சார் இப்படி சொல்லும் பொழுதே ஆச்சரியமாக இருக்குது.
ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய நபர். இதில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் நான் சொல்கிறேன். அதுதான் ஐ எம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஸோ சம்பை யூ ஜட்ஜ் த ரிசல்ட். நான் சொன்ன நான் போட்ட ஓட்டை சொல்லக்கூடாது. ஐ எம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. எஸ், அவ்வளோதானே ஒழிய இவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு பயந்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எப்போ விடாலும் வாங்கம்மா இது உங்கள் வீடு இதுன்னு சொன்னது நான் வளர்மதி மாற்றம் மட்டும் தான் சொன்னேன். ஏன்னா ஐ வாஸ் இன் ஏடிஎம்கே. அதனால் வளர்மதி மாட்ட சொன்னேன். உள்ள வந்து உட்காருங்க, அவங்க ரெட்டையில் நிற்கிறாங்க இல்லையா, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்குது, பெரிய ப்ளஸ் இருக்குது. த ஃபைட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கேன்னு அவர் சொல்கிறார் விஜய். பட்டு இங்கே பார்க்கும்போது ஃபைட் இஸ் பிட்வீன் பழைய மாதிரியே ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் ஃபைட்டாக இருந்தது. எனக்கு இந்த ஊரில் போனதாகட்டும், கூட்டங்களை பார்த்ததாகட்டும், அந்த கூட்டம் இல்லை. அதாவது விஜய் வந்தோன்னே எல்லோரும் பார்க்குற கூட்டம் சொன்னாங்க. எல்லாருமே இடிப்பட்டு பார்ப்பாங்க, எல்லாரும் இடிப்பட்டு பார்ப்பாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. எல்லாரும் இடிப்பட்டு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. அது இல்லாமல் அது டெஃபினட்டாக என்ன சார் நினைக்கிறீங்க? மே 4ஆம் தேதி என்ன மாற்றம் இருக்கும்? இந்த ஆஃப்டர் த போல் சான்சஸ் எதுவுமே 50-50லாம் கொடுக்கக்கூடாது. இட் கேன் பி 80 to 90 சான்சஸ். ஓகே, யாருக்கு? மாற்றத்துக்கு. ஓகே, மாற்றத்துக்குன்னு சொன்னோன்னு தான் உங்களுக்கு தெரியுமே யாருக்குன்னு. அப்புறம் இல்லை நீங்கள் மாற்றம்னா என்ன? ஏடிஎம்கே தான் மாற்றம், டிஎம்கேக்கு தானே சொல்கிறீங்க. அது வந்து மாற்றம். டிவிகே வந்தால் மாற்றம். வெறும்னா ஒன்றும் இல்லை, நம்ம சீமான் வந்தால் மாற்றம் தான். ஓ, நீங்கள் எல்லாருக்கும் பொது மாற்றம்ன்றீங்க. பொது மாற்றம் வரும், அவ்வளோதான் சார். ஆதரவி சார் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக பேசுவீங்களா சார்? மாற்றம்ட்டு என்ன சார்? ஏடிஎம்கேன்றீங்க, அப்புறம் சீமான் என்னன்றீங்க. தைரியமாக நிற்கிறாரா இல்லையா சீமான்? இத்தனை வாட்டி தோத்தா கூட ஒரு சீட்டு ஜெயிச்சதில் கவுன்சிலர் கூட கிடையாதுங்க அவருக்கு. அவரை திட்டுறவங்க பூரா அப்படி தான் திட்டுறான். நான் முதல்ல சொல்லிட்டு செங்கோட்டையெல்லாம் இருக்கார், அங்கே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, அவங்களாம் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்கெல்லாம். நான் வந்து ஒரு கட்சியில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஏதாவது ஒரு கட்சி மேடையில் பேசினா நான் அந்த புடியில் தான் இருப்பேன். அந்த புடியில் இறங்க மாட்டேன். நான் இப்போ அப்போவே தீர்மானம் பண்ணிட்டேன், இது எல்லாம் ஒரு இதை 4 முனை போட்டியே இதான் ஃபஸ்ட்டு டைம் இன் தமிழ்நாடு. 4 முனை போட்டி. ஏன் 4 முனை போட்டின்னு சொல்கிறீங்க? சீமானை சேர்த்துக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. பவர் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கார், எங்கேயோ இருக்குது பவர், இல்லாமல் இல்லை. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.